the burden for this city. நம்மளுடைய சபையில ஒரு விருந்தினர்கள் பிரசங்கம் பண்ற வர்றதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் எப்பவுமே. Because we all work in one spirit. ஏன்னா நம்ம ஒரே ஆவிக்குரிய காரியத்துக்கு நேரா நம்ம வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரே ஆண்டவரை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். But we all live in different locations, we live in different countries, but one thing we do, one thing together is Jesus. நம்ம வெவ்வேறு பகுதியில இருந்தாலும் நம்ம செய்கிற காரியம் ஒன்றா தான் இருக்கிறது. And especially today this church is so proud to have this wonderful man of God. ஆனா இன்றைக்கு காலையில நம்ம சபை ரொம்ப பெருமை அடைகிறது. ஏன்னா பாஸ்டர் வப்பாங் நம்மளோடு கூட இருக்கிறபடினால. I was just telling he has a large church in Dimapur. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கு நாகாலாந்துல திமாப்பூர் பகுதியில் ஒரு பெரிய சபை இருக்கிறது. பெரிய சபை. நான் சொன்ன இந்த ஸ்டேஜ் அளவுக்கு அவங்க ஸ்டேஜ் இந்த சர்ச்சோட சைஸோட பெருசு. ஓடிக்கிடி நான் பிரசங்கம் பண்ண ஞாபகம் அங்கே நின்று கூப்பிட்டு கனப்படுத்தினாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கே அவர்கள் வந்து இந்த சபையோடு கூட மாத்திரமல்ல, சென்னை பட்டணத்தில் ஸ்பெஷலி இன் சென்னை, you know, they are here with a dream. Pastor has a dedication for this whole year, especially for missions and revival. போதகர் வந்து இது 10வது வருடமா இருக்கிறதுனால அவர் சபை ஆரம்பிச்சு இந்த 10வது வருடத்தை ஆண்டவருக்கு ஒரு தசமபாகமா கொடுக்கிறதுக்காக முழு நேரம் வந்து ஊழியத்தில் இருக்கிறார். வெளிப்புற பகுதியில் முழு நேரம் அப்படின்னும் போது வெளி இடங்களில் போயிட்டு எப்படியாவது இந்த தரிசனம், சுவிசேஷ தரிசனம், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிற தரிசனத்தை அவர் எப்படியாவது சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, எழுப்புதலை தேசங்கள் பார்க்க வேண்டும், பட்டணங்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த ஆண்டில் எனக்கு கூட அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கேட்ட உடனே ஒரு வருஷம் அப்படியே விட்டுட்டு எங்கன்னா போயிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது கத்தர் எப்படின்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு அது 10வது வருஷத்தில் அவருடைய சபையை வேறு இடத்துல அவருடைய போதகர் இடத்துல அவரோடு கூட இருந்த போதகருடைய கருத்தில் கொடுத்துட்டு முழு வருஷமும் ட்ராவல் பண்ணிருக்கிறார் பல இடங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு, மாநிலங்களுக்கு. ஸோ we are so joyful. I was just briefing about this 10th year, what you're doing, and so what a joy. You know, I was also saying that if I have the privilege of doing that, I will also be glad to do that. Amen. If the church can permit that, we will also be so joyfully traveling and, you know, building churches and motivating and encouraging the churches. Amen. And it's always a joy, Pastor. Thank you so much. I know it's not the end. Today you have 3 services to preach, including this. இங்க மாத்திரம் இல்ல, இதை தவிர்த்து இன்னும் 3 இடத்துல பிரசங்கம் பண்ண இருக்கிறார் பாஸ்டர். Right after this we are going to the other service where he is preaching. இத முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்இசில பாஸ்டர் ரேணுகுமார் சபையில அங்க போயிட்டு பிரசங்கம் பண்ண இருக்கிறார். In the evening we have a larger gathering. இன்றைக்கு மாலை நேரத்துல நமக்கு ஒரு பெரிய கூடுகை இருக்கிறது. And at Palavaram ACA we have all the churches, at least in this locality, we are trying to collect everyone to come for the revival evening. So I want all of you all to be a part of it. Don't just, you know, stay away because you have something to do. Please come be part of the revival for our own place. The Lord will just, you know, revive and stir our hearts for the revival that is God is want to bring into this land. இன்றைக்கு மாலை நேரத்தில் ஏசிய சபையில நமக்கு ஒரு பெரிய கூடுகை இருக்கிறது. ஆண்டவர் அங்க ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். அதுக்காக பாஸ்டர் வப்பாங்க அங்க பிரசங்கம் பண்ண இருக்கிறாங்க. அநேக சபைகள், நாம சபை மாத்திரம் இல்லை, ஏசிய சபை மாத்திரம் இல்லை, அங்க சுற்றத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம கர்த்தர் ஏதாவது ஒரு காரியம் ஊழியத்தின் நிமித்தம் போயிட்டு மற்ற இடத்துல சுவிசேஷம் அறிவித்திற்காக ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல கொண்டு வரணும். நம்ம ஜெபிக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறோம். நீங்க வந்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. I know he's not feeling 100%, but that's what I said. Like once we start preaching, I think this is how, you know, preachers are always. We are down till we hold the mic. Once the mic comes in hand, there's a different energy that comes into us. போதகர் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப சரியில்லை, ஆனாலும் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு எங்க இருந்தா அந்த பவர் வருதுன்னு தெரியல. நான் நம்புறேன் கர்த்தர் கட்டாயமாவே அவரை பயன்படுத்துவார். Put your hands together one more time and welcome the man of God. And let him come forward and share what the Lord wants to share for today. This. Hallelujah. Hallelujah. Please. Good morning, everybody. Morning சொன்னா குட் மார்னிங் சொல்லிடுங்க. ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுத்தது. குட் மார்னிங் வந்து சொன்னா எல்லாரும் மார்னிங் சொல்லுங்க. Or is it not a good morning? I want you to turn to your neighbor. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து and tell them you are in the right place. அவங்கள பார்த்து சொல்லுங்க நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க. முன்னால நிறைய நாற்காலி காலியா இருக்குது பாரு, 2 ரோ காலியா இருக்குது, அம்ச்சு விடுங்க எல்லாரும் காலி பண்ணி. Tell your neighbor and tell them. ஆமா, பக்கத்துல பார்த்து இன்னொரு சைடுல பார்த்து சொல்லுங்க that this is ஆமென், இது ரொம்ப நல்ல நாளா இருக்க போகுது. பக்கத்துல சொல்லுங்க இது ரொம்ப நல்ல நாளா இருக்க போகுது. நல்ல தைரியமா சொல்லுங்க. You know, I am a fan of your church. நான் உங்க சபையினுடைய ஒரு ஃபேன். என்னப்பா தமிழ்ல? I admire the work. ரசிகன். I admire the work that your church is doing. ஆமென், நீங்கள் செய்கிற இந்த வேலைகளை நான் மிகவும் கனப்படுத்துகிறேன். அதை மிகவும் I'm getting to know Pastor Daniel. Pastor Daniel.
And then the way he is building churches all around India is amazing. கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தின்படியே அங்கங்கே நம்ம சபைகளை கட்டி கிராமங்களிலே எழுப்ப கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். And I believe this is just the beginning. இது வெறும் துவக்கம் தான். You know what? We are living in a very exciting time. ஆமென். இதை கடந்து இன்னும் கூட கர்த்தர் மகிமையான காலங்களை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். Wherever I go, I always talk about this. நான் எங்க போனாலும் இதை குறித்து நான் பேசுகிறது வழக்கம். This year is 2026. This year is 2026. இந்த வருடம் 2026. 7 years from now will be 2033. ஆமென். இன்னும் 7 வருடங்களே 2033. And you know something significant is about 2033. ஆமென். 2033க்குள்ள கர்த்தர் எதையோ ஒரு பெரிய வித்தியாசமான காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்யதான் போகிறார். 2033 is going to complete 2000 years of church. ஆமென். 2033 எதை குறிக்கும் என்றால் 2000 ஆண்டுகள் சபை ஆரம்பித்து 2000 ஆண்டுகளை குறிக்க போறதா இருக்க போகுது. 2033 is going to complete 2000 years of Jesus death and resurrection. ஆமென். 2033 எதை குறிக்கும் என்றால் 2000 ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் உயிரோடு எழுந்து ஆமென் இந்த பூமியிலே நிறைவேற்ற காரியங்களுக்காய் சபைகள் நடந்து கொண்டிருக்கிற 2000 ஆண்டுகளா இருக்க போகுது. 2033 is going to complete 2000 years of Holy Spirit coming on the day of Pentecost. ஆமென். பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த சபையின் மேலே அன்றைக்கு இருந்த சீஷர்கள் மேலே வந்து அமர்ந்து 2000 ஆண்டுகளாய் ஆக போகிறது 2033ல. 2033 is going to complete when Jesus said, "Now therefore go into all nations." ஆமென். 2033ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தின்படியே எல்லா கிராமங்களும் பட்டணங்களும் தேசங்களும் ஆண்டவருடைய நாமத்திலே தொடப்படுகிற காலமாய் மாற போகுது. It is not time for the church to be sleeping. இது சபை உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. It is time for the church to be awakened. ஆமென். சபை உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கான ஒரு காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Our Lord Jesus is coming back soon. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். I told this even last night. கடந்த ராத்திரில உங்களிடத்தில் சொன்னேன். We have to do missions because Jesus is coming back. நாம் இந்த ஊழியங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏனென்றால் இது இயேசு கொடுத்த கட்டளை. இயேசு திரும்ப வரப்போகிறார். He is a promise keeping God. அவர் வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். I remember 2000 years back when Jesus promised that I will die but on the third day I will be resurrected. ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சொன்ன அந்த சத்தியத்தின்படியே நான் மரிப்பேன் திரும்ப உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்ன பிரகாரமாகவே He is a promise keeping God. அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றி Kept his இருக்கிறார். promise. அவர் வாக்குத்தத்தத்தை He நிறைவேற்றுகிறார். died on the cross. அவர் சிலுவையிலே But மரிக்கப்பட்டார். on the third day he rose again. ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். நம்புகிறவர்கள் And மாத்திரம் என்னோடு கூட இருங்க. today, Jesus is seated at the right hand side of God. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And he is waiting to come back for his glorious bride that is you ஆமென். and I. அவர் சொன்ன வாக்கின்படியே தம்முடைய மகிமையிலே திரும்ப இயேசு திரும்ப Hallelujah. வரப்போகிறார். How much are you ready for Jesus to come back? எவ்வளவு பேர் எவ்வளவாய் நீங்கள் இயேசு வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. And one of the reasons to prepare ourselves for the bridegroom to come back is by involving in missions. ஆமென். அதல முக்கியமாய் இயேசுவுடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் எவ்வளவு இந்த மிஷன் ஊழியங்களிலே நாம் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமோ அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கிறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. Amen. After his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக when he first appeared to his disciples, அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்தவுடனே he told them, அவர்களை அழைத்தார். "As my Father has sent me, so do I send you." ஆமென். என் பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அப்படியே நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அழைத்தார். The first instruction and the commission of Jesus to his disciples after his resurrection was about going. ஆமென். முதல் கட்டளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? போங்கள். And after 40 days of his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சில நாட்களுக்கு பின்பாக on the last day when he was about to be ascended to heaven, கடைசியாய் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களிலே he called his disciples once எல்லா again. சீஷர்களையும் திரும்ப அழைத்தார். And again he told them, அவர்களை திரும்ப பார்த்து "All சொன்னார், authority in heaven and on earth has been given to me."
ஆமென். எல்லா அதிகாரமும் வானத்தில் பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now therefore go and make disciples in நீங்கள் all அந்த nations. அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் தேசங்களையும் இயேசுவுக்காய் எனக்காய் சீஷராய் மாற்றுங்கள் என்று ஆண்டவர் The சொன்னார். first and the last instruction of Jesus after his resurrection was all about going. ஆமென். முதல் கட்டளையும் கடைசி கட்டளை என்னன்னா போங்கள் என்றுதான் இயேசு கொடுத்த கட்டளையாய் இருக்கிறது. Today I want to challenge you. ஆமென். உங்களை பார்த்து நான் சவால் விட விரும்புகிறேன். In what way we can prepare ourselves for the bridegroom to come? ஆமென். நீங்கள் எவ்வளவு இந்த மணவாளன் வருகிறதற்காய் காத்திருக்கிறீர்களோ By obeying to his first and the last instruction after எவ்வளவு his அவர் சொன்ன resurrection. முதல் கட்டளையும் கடைசி கட்டளையும் கையாளுகிறோமோ அதுதான் மணவாளன் வருகைக்காய் காத்திருக்கிறதா இருக்கிறது. If the church doesn't go, if the church doesn't go, ஆமென். அதை சபையானது அந்த அழைப்பை பின்பற்றாத if பட்சத்திலே the church doesn't send, ஆமென் சபையானது அந்த கட்டளை கீழ்ப்படிந்து அனுப்பாத the பட்சத்திலே church will end. ஆமென் சபையானது முடிந்து விடும். Hallelujah. But I thank God in Chennai, ஆமென். நன்றி. சென்னை பட்டணத்திலே there's a church called Glory Tabernacle Church in a corner of Chennai, ஆமென் ஒருவேளை ஒரு மூலையிலே சென்னை பட்டணத்திலே Glory Tabernacle சபை இருந்தாலும் who have understood the heartbeat of God. ஆமென் நாம் அந்த தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டபடினாலே இந்த சபைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். You know the heartbeat of God? கர்த்தருடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? The heartbeat of God is missions. ஆமென். தேவனுடைய இருதய துடிப்பு ஊழியம் மிஷன் வெளியில போய் செய்கிறது தான். Any church, எந்த சபையும் any believers எந்த who விசுவாசியும் doesn't do missions ஆமென் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு செய்யாத பட்சத்திலே is a dead church. அந்த சபையோ அந்த மனுஷனோ மரித்தவனாய் இருக்கிறான். Every time I do this, இதை எப்பொழுதுமே இதை செய்யறது வழக்கம். put your hands on your chest. உங்க நெஞ்சில கையை வச்சுங்க. Can you feel your heartbeat? உங்க இருதய துடிப்பை பார்க்க முடியுதா? Tuk tuk. Tuk tuk. இருதய துடிப்பை பார்க்க முடியுதா? Do you feel it? What will happen to you if this heartbeat stop? இந்த இருதய துடிப்பு நின்னுச்சுனா என்ன ஆகும்? சொல்லுங்களேன். கஷ்டமான சயின்ஸா கேக்குறோம். இருதய துடிப்பு நின்னுச்சுனா என்ன? We not asking science. You can give an answer. Yeah. What will happen to you? என்ன நடக்கும்? We will die, right? மரிச்சிருவோம். Just like that. அதே போலதான் I told you earlier, mission is the heartbeat of God. அத போலதான் தேவனுடைய இருதய துடிப்பாய் ஆமென் சுவிசேஷமும் ஊழியத்தை அறிவிக்கிறதும் சுவிசேஷ பாரமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதா And இருக்கிறது. if any church who doesn't do missions, ஆமென் நம்முடைய சபை என்றைக்கு இந்த ஊழியத்தை நிறுத்திட கூடாது. and since mission is the heartbeat of God, ஏனென்றால் இந்த ஊழியமானது தேவனுடைய சுவிசேஷமானது தேவனுடைய இருதயமா இருக்கிறது. will die. சபையானது மரித்து போய்டும். Amen. ஆமென். I want to prophesy over your church today. உங்க சபையை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். In the next 5 years, அடுத்த 5 ஆண்டுகளில் as you continue to send out and do missions, நீங்கள் இப்படி அனுப்பி இந்த ஊழியங்களை சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கிற பட்சத்துல there will be an exponential increase in this church. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் இந்த சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். Not only in terms of people, வெறும் ஜனத்தொகையின மாத்திரமல்ல, but even in terms of finances. Even in terms of finances, பொருளாதார ரீதியாகவும் there's going to be an exploit in this place. ஆமென். இந்த இடத்தை சுகந்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் பொருளாதாரத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். So that you will steward the financial prosperity that God brings into the church, to steward and to be able to reach the unreached. ஆமென். சந்திக்கப்படாதவர்களை சந்திக்கத்தக்கதாய் கர்த்தர் பொருளாதார ரீதியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையிலே காரியங்களை நமக்காய் கொண்டு வர முடியும். Church, I want you to get ready. This is going to be a too small place. This place is going to explode. ஆமென். இது ரொம்ப சின்ன இடம். இந்த இடம் இன்னும் அதிகமாய் பெரிதாய் மாற வேண்டும். Amen. Hallelujah. Revival is coming to this church. ஆமென். இந்த சபையிலே கர்த்தர் அந்த எழுப்புதல் அக்கினியை போட்டு கொண்டே இருக்கிறார். இந்த சபை You எழுப்புதல் will அக்கினிக்குள் witness the end time revival. ஆமென். கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் இந்த எல்லைகளுக்குள்ள கொண்டு வருகிறார். நம்புகிறவர்கள் அதை அங்கீகரிக்கிறவர்கள் மாத்திரம் சொல்லுங்க, அந்த எழுப்புதல் அக்கினி இங்கே இருக்கிறது. Amen. If the church doesn't go, சபை போகவில்லை என்றால், if the church doesn't send, சபை அனுப்பவில்லை என்றால் the church will end. அந்த சபை முடிஞ்சிரும். Let me tell you this. நான் இதை சொல்ல விரும்புறேன். A church is never measured by sitting capacity. ஏதோ சபையானது உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு அங்கமா இருக்க கூடாது. A church is measured by sending capacity. ஆமென். ஏதோ உட்கார்ந்து ஏதோ செய்றேன் இருக்கிற இடத்துல மாத்திரல எவ்வளவுக்குள்ள அனுப்புகுதோ அதுதான் அந்த சபையினுடைய வளர்ச்சியோ அந்த சபையினுடைய பெரிய காரியமா இருக்கிறது. Amen. Many churches today, it's all about come to church, come to church. இன்னைக்கு நிறைய சபைகளை வாங்க எங்க சபைக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. No problem. பரவாயில்ல.
But it's not about coming, but it's about after coming, sending them out into the world. சபைக்கு வருகிறது நல்லதுதான். சபைக்கு வந்த பிற்பாடு சபையிலிருந்து நாம் அனுப்ப வேண்டும். Because the mission field is outside the church. ஏனென்றால் சுவிசேஷமானது அறிவிக்க வேண்டியது சபைக்கு வெளியில தான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Hallelujah. So the church is not measured by seating capacity. ஆமென். ஏதோ உட்கார்ந்து கொண்டிருக்கிற அளவை வைத்து சபையினுடைய ஒரு என்ன தொகையை எண்ண கூடாது. The church is measured by sending capacity. ஆமென். எவ்வளவு அந்த சபை அனுப்புகிறதோ அதுதான் அந்த சபையினுடைய வளர்ச்சியை குறிக்கிறதா இருக்கிறது. Hallelujah. And I believe this church இந்த சபை is a vibrant church. ஆமென். இது ஒரு பெரிய உற்சாகமான சபையாய் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் அனுப்புகிறீர்கள், and you are going, நீங்க போறீங்க, and you are fulfilling the great commission of our Lord Jesus. கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதானமான கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர்கள். Glory Tabernacle Church is not a dead church. ஆமென். Glory Tabernacle Church அதை நிறைவேற்றுகிற சபையாய் இருக்கிறது. It's a mission driven Holy Spirit led church. ஆமென். சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு செய்கிறதா இருக்கிறது. Our God is a missional God. நம்முடைய தேவன் ஒரு மிஷன் தேவனாய் இருக்கிறார். சுவிசேஷ நிறைந்த தேவனாய் இருக்கிறார். Our God is a God who is into missions. ஆமென். If you look in the book of Genesis, ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் Adam and Eve they disobeyed God. Adam and Eve they disobeyed God. ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். Adam and Eve did not went looking for God, but God came looking for Adam and Eve. ஆதாம் தேவனை பார்க்கிறதற்கு பதிலாக தேவன் ஆதாமை நோக்கி தேடி வந்தார். God came looking for the lost. ஆமென். தேவன் கைவிடப்பட்டவர்கள் புறமதிக்கப்பட்டவர்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். So our God is a missional God. நம்முடைய தேவன் தேடி போகிற தேவனாய் இருக்கிறார். He himself comes looking for the lost. அவர் இழந்ததை மீட்கிறதற்காய் காணாமல் போனதை தேடுகிறதற்காக வருகிற தேவனாய் The Bible இருக்கிறார். says for the Son of Man came to seek and to save that was lost. ஆமென். அவர் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்குமே வந்த தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். Amen. So today is a mission Sunday for glory. இந்த நாளிலே அதை தான் நம்ம மிஷன் சண்டே என்று நாம் கொண்டாடுகிறது மாத்திரமல்ல, அந்த உணர்வு இன்னும் அதிகப்படுத்திக் கொள்கிறது And I want கர்த்தர். to challenge every one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சவால் விடுகிறேன். What is your cause? உங்களுடைய நோக்கம் என்ன? On this day, இந்த நாளிலே I want to make a fresh commitment to God. இந்த நாளிலே ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட நான் செய்ய Not விரும்புகிறேன். something that you have made commitment 20-30 years back. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்த உடன்படிக்கை அல்ல. This morning, இந்த காலையிலே I want you to make a fresh commitment. நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். What is your cause? உங்களுடைய நோக்கம் என்ன? I love what David says. தாவீது சொல்லுகிறதை நான் அதிகமாய் கனப்படுத்துகிறேன். I will not give anything to God that costs me nothing. ஆமென். என்னுடைய கரத்தினால வருகிறது மாத்திரம் நான் தேவனுக்கு கொடுக்கிறது இல்ல. If you are giving something to the Lord, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதே ஒன்றா if இருக்கும் you என்றால், are offering something to the Lord this morning, இந்த காலையில கர்த்தருக்கு ஒன்றை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால், offer something worth burning. ஆமென். உங்களிடத்தில் இருக்கிற உலையானதை நீங்கள் பிரதானமாய் கருகிற ஒன்றை தான் கர்த்தருக்கு கொடுக்க விரும்பும் பொழுது அதுதான் தேவனுடைய பட்சத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Joshua said, as for me and my house, யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். What is your declaration this morning? இன்றைக்கு உங்களுடைய அறிக்கை என்ன? What is your commitment this உங்களுடைய உடன்படிக்கை என்ன? உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? What are you sacrificing to God this morning? எதை கர்த்தருக்காய் விட்டு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? இந்த மிஷன் சண்டேல What is your cause? உங்களுடைய நோக்கம் என்ன? There has to be some cause. ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். Can you tell like David, I will not give anything to God that costs me nothing? ஆமென். ஏதோ எனக்கு வர்றத எனக்கு ஏதோ என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கல. So I want to challenge you. உங்களை பார்த்து நான் சவால் விட விரும்புகிறேன். Make a commitment to God. இந்த கால்ல கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. We need to prepare for his second coming. ஆமென். அவருடைய இரண்டாம் வருகைக்காய் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் வருகிறார். How are you preparing? நாம் எவ்வளவு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? Hallelujah. ஹalleluya. You know what? One thing that matters in eternity is souls. கர்த்தருடைய நித்தியத்திலே ராஜ்யத்திலே எது தெரியுமா நிறைக்க போகுது? நாம் பண்ணுகிற ஆத்தும ஆதாயம் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நித்தியத்திலே நிலைக்க போகிறது. Many a times we forget this. அநேக நேரத்துல நம்ம மறந்துடுறோம்.
We spend so much earning whatever possible we can earn. நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ எவ்வளவு சேர்க்க முடியுமோ அதை நாம் சேர்க்கிறோம். We save a lot of money in our bank accounts. நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம பேங்க்லயோ நம்மளால சேர்க்க கூடியதை சேர்க்கிறோம். We buy a lot of stuffs, properties, cars. முடிந்த அளவுக்கு எதெல்லாம் வாங்க முடியுமோ இந்த உலகத்துல பார்க்கிறது எல்லாம் நாம் வாங்குகிறோம். No problem. பரவாயில்ல. It's okay if you can buy it, it's okay. அது வாங்குறது நல்லதா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. But all of these things we will not be able to take it to the eternity. ஆனால் வாங்குற எல்லாத்தையுமே எங்கேயும் கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கோ கண்டன வரும்போது கொடுக்க முடியாது. One thing that will matter in eternity is souls. அவருடைய நித்தியத்துல ஒன்று நிலையாய் நிற்கும். என்ன தெரியுமா? நாம் செய்கிற ஆத்தும ஆதாயம் தான் நித்தியத்துல நிலையாய் இருக்கும். My question to you is, what are you doing about it? இந்த காலையில என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? அதற்குரிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? Let me make it more personal. இன்னும் கூட ஒரு இடத்துல நெருக்கமாய் கேட்கிறேன். The only thing that we will be able to take into eternity நாம் நித்தியத்திலே கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் is our own children. நம்முடைய சொந்த பிள்ளைகள். Means our family. நம்முடைய குடும்பம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, what can I have even if I own the whole world but I lose his own soul? வேதம் ரொம்ப அழகாய் தெளிவாய் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமா தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு லாபம் என்ன? So one thing that will matter in eternity is souls. நித்தியத்திலே ஒன்று நிலையாய் இருக்க போறது என்ன தெரியுமா? ஆத்துமாவும் நாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறது தான் கர்த்தருடைய நித்தியத்திலே நிலையாய் இருக்க போகுது. Mission Sunday, இந்த மிஷன் சண்டேல I want to challenge you. உங்களை பார்த்து சவால் விட விரும்புகிறேன். What are you doing about the lost souls? இழந்து போனவர்களை குறித்து உங்களுடைய நோக்கமோ உங்களுடைய பாரமோ என்ன? As a family, குடும்பமாய், as a church, சபையாய், as a community, ஒரு பெரிய ஒரு அங்கத்தினர்களாய் what are you doing? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Ask this question. இந்த கேள்வி நீங்க கேளுங்க. When was the last time that you spoke to somebody கடைசியா எப்போ இயேசுவை குறித்து நீங்க ஒருத்தட்ட பேசினீங்க? about Jesus? இயேசுவை குறித்து. When was the last time that you brought a soul into the kingdom of God? எது உங்களுடைய கடைசி முறை ஒரு மனுஷனை ஆத்துமாதாயசி சபைக்குள்ள கொண்டு வந்தீங்க? Hallelujah. ஹல்லேலூயா. To be a Christian is not just to come on Sunday services. ஏதோ நம்ம நோக்கம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துறணும் அது மாத்திரம் நம்முடைய நோக்கம் அல்ல. Our dailies matters to God. நம்முடைய நாம் செய்கிற இந்த காரியங்கள் கர்த்தர் பார்வையிலே கனம் பெற்றிருக்கிறது. What we do from Monday to Saturday after the church, it matters to God. திங்கள் முதல் சனிக்கிழமை நாம் என்ன செய்கிறோம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கர்த்தர் இடை போட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. The harvest field is not inside the church, the harvest field is outside the church. நம்முடைய வயல் நிலமோ நாம் அறுவடை செய்ய வேண்டிய இடமோ சபைக்குள்ள அல்ல, சபையை கடந்து வெளியில செய்ய வேண்டியதா இருக்கிறது. Jesus said, pray to the Lord of the harvest. ஆமென். அறுப்புக்கு எஜமான் வரும் பொழுது to send workers into the harvest field. ஆமென். அறுப்புக்கு நாம் சேகரித்த காரியங்களை சேகரிக்கும்படிக்கு அறுப்பு எஜமான் வரும் பொழுது many a times we think that to be in the full time ministry is to win soul is the work of the full time staff. ஆமென். நான் நினைக்கிறேன் இது முழு நேர ஊழியம் செய்கிற முன்னேற செய்கிறவர்களுக்கு தான் இது கொடுக்கப்பட்ட கட்டளை என்று. Jesus never said to pray to the Lord of the harvest to send pastors into the harvest field. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாள் அதை சொல்ல நீங்க ஜெபிங்க அறுப்புக்கு போதர்களை அனுப்புகிறேன் என்று ஒரு இடத்துல சொல்லப்படவில்லை. Jesus said to send workers. ஆமென். ஆண்டவர் சொல்றார் வேலை ஆட்களை அனுப்புங்கள் என்று தான் வேதாகமம் சொல்கிறதை பார்க்கிறோம். Each one of you are workers. எல்லாரும் பாருங்க நீங்க எல்லாரும் அதனுடைய வேலை ஆட்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். As a born again doctor you are a worker in the harvest. ஆமென். நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு மனுஷனாய் நீங்கள் அவருடைய அறுப்புக்கு வேலையாட்களாய் இருக்கிறீர்கள். As a born again teacher you are a worker in your school. மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு திரும்ப பிறந்தவர்கள் உங்களுக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் ஒரு வேலையாட்களாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். College student you are a worker in your college in your ஆமென். நீங்கள் ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவனாய் எதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் உங்களை ஒரு வேலையாளராய் கர்த்தர் அந்த கல்லூரிக்குள்ள அனுப்புகிறார். As a businessman and woman you are a worker into the business world. ஒரு வியாபாரியாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வியாபாரத்திலே உன் தலைமைக்கு கொடுத்திருக்கிறது ஏன் தெரியுமா? அவருடைய வேலையாளாய் கர்த்தர் உன்னை கொடுத்திருக்கிறார். God said, Jesus said, pray to the Lord of the harvest. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு அறுப்புக்கு எஜமானிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது to send workers into the harvest field. ஆமென். அவர் சொல்றாரு அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பத்தக்கதாய். Amen. Hallelujah. How many of you are workers in the harvest field? Can I see you? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நானும் ஒரு வேலையாள் அந்த அறுப்புல நான் இந்த அறுவடையில நானும் ஒரு வேலையாளா இருக்கிறேன். We are workers. நம்ம எல்லாரும் வேலையாட்களா இருக்கிறோம். I want to tell you this. இந்த காலையில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Pastors like us, எங்களை போல போதகர்கள், we are coach. நாங்க கோச்களா இருக்கிறோம். கோச் என்னது? பயிற்சியாளர்கள்.
And you guys are the players. ஆமா, நீங்க எல்லாரும் விளையாடுறவங்களா இருக்கிறீங்க. Did you watch World Cup football? நீங்க ஃபுட்பால் பார்த்திருப்பீங்க இல்லையா? சாக்கர் பாப்பீங்க, கிரிக்கெட் பாப்பீங்க, எல்லாம் பாப்பீங்க. Football. How many of you know football? எத்தனை பேருக்கு? We know, right? பரவாயில்லை, கொஞ்சம் ஒரு பாதி பேர் கை So தூக்குறாங்க. did you see coach playing in the field? எப்பயாவது பாத்துறீங்களா? கோச் போய் விளையாடுறத பாத்துறீங்களா? Who plays in the field? ஏங்க, நான் பேசுறது புரியுதா? கோச் எப்பயாவது ஃபீல்ட்ல விளையாடுறத பாத்துக்கிறீங்களா? Players play in the field or the coach play? பிளேயர்ஸ் விளையாடுறாங்களா? கோச் விளையாடுவாரா? Players, right? So even in a church setting like this, இந்த சபையினுடைய கட்டமைப்பிலும் pastors like us, போதர்கள், we are the coach. நாங்கள் கர்த்தர் உங்களை பயிற்சி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் And வைத்திருக்கிறார். the church members are the players. அந்த சபை விசுவாசிகள் தான் அதோட வேலையாட்களாய் விளையாடுறவங்களா போய் ஃபீல்ட்ல விளையாடுறவங்களா இருக்கிறீங்க. The point I'm trying to tell you is this. இந்த காலையில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், In the mission outside the சபைக்கு harvest field, அப்புறம் இருக்கிற காரியங்களிலே it is the players, the members who has to go and work. சபையினுடைய அங்கத்தினன் தான் போய் இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. Amen. So it is not only the responsibility of the pastors like us. ஏதோ ஒரு போதகருடைய கடமை கட்டாயம் மாத்திரமல்ல, To reach all, we need all of us. ஆமென். இந்த உலகத்தை சந்திக்கவோ நம்மை சுற்றிருக்கிற வட்டாரங்களை தொடுகிறதற்கு நாம் எல்லாரும் ஒருங்கிணைக்கிற பட்சத்துல தான் அதை செய்ய ஏதுவாய் மாற முடியும். Hallelujah. So from today onwards, இந்த நாள்ல இருந்து never say, ஒரு நாள் சொல்லாதீங்க, oh, to preach the gospel or to bring to the lost into the fall of Christ is the work of the pastors. No. ஏதோ ஒரு சுவிசேஷம் சொல்லி சபையை வளர்க்கிறது பாஸ்டருடைய வேலை அப்படின்ட்டு. It's the work of all of us. நம்முடைய எல்லாருடைய வேலையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Our part is to cheer you on. ஆமென். அநேக நேரங்களில் எங்களுடைய வேலை என்னன்னா, உங்களை எப்படியாவது உற்சாகப்படுத்தி அதில் ஈடுபட செய்ய வேண்டும். To tell you, come on, you can do this. You go, you play. You know we are behind ஆமென். you. எங்களுடைய இருதயம் என்ன தெரியுமா? எப்படிதான் என்னை கோச் பண்ணுவார் பாத்தீங்களா? போ விளையாடலாம், உன்னால முடியும், போய் நீ விளையாடு, எப்படியாவது ஜெயிக்கணும் நாம அப்படின்னு சொல்லி. Amen. அல்லேலூயா. Hallelujah. So I want to challenge you this morning. இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சவாலோடு விரும்புகிறேன். How are you preparing for Jesus to come back? எவ்வளவு நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. Amen. அல்லேலூயா. Pay attention to the first and the last instruction of Jesus. அவர் சொன்ன முதல் கட்டளையும் பிரதானமான கடைசி கட்டளைக்கு As நீங்கள் my தயவுசெய்து Father கவனிங்க. has sent me, அவர் சொல்றார், பிதா என்னை அனுப்பினது so போல do I send you. நான் உங்களை அனுப்புகிறேன். And on the last day before he was ascended to heaven, அவர் திரும்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக Jesus said, therefore all authority has been given to me. அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore go and make disciples. அவர் சொல்றாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்றார். When Jesus said go, ஆண்டவர் ஏன் போன்னு சொல்றாரு? he was not giving a farewell speech. அவர் அது ஃபேவரல் ஸ்பீச் இல்ல, அது கடைசி ஏதோ ஒரு கொடுக்கிற கடைசி ஸ்பீச் இல்ல. He was not telling bye bye. ஏதோ பை பைன்னு சொல்ற வார்த்தை இல்ல, போன்றது. But what did Jesus say? அதை சொல்லும் பொழுது, therefore go and make disciples, நீங்கள் போய் சீஷராக்குங்கள், baptizing them in the name of the Father, the Son and the Holy Spirit. அவளை பார்த்து சொல்றார், பிதா குமார் பரிசுத்தருடைய நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. Jesus said, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? I will be with you. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க தனியா பண்ண மாட்டீங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன். So when Jesus told us to go, நம்மை போ என்று சொல்லும் he பொழுது, was not telling us bye bye. அது பார்த்துட்டு பை பை நீங்க பாத்துங்க நான் போறேன்னு சொல்ற He was அர்த்தம் இல்ல. telling, welcome on board. நீ அவர் சொல்றார், வாங்க நாம இணைந்து Let's செய்வோம், partner together. நான் உங்களோடு கூட நிற்கிறேன். So when you are going out to make disciples, ஆமென். ஆண்டவர் இப்படி சீஷர்களுக்கு அதை கட்டளை preaching the கொடுக்கும். good news, அதை சுவிசேஷத்தை சொல்லுங்க. you are partnering with Jesus. நீங்க தனியாய் சொல்ல போறதில்ல, நான் உங்களோடு கூட இருப்பேன். Hallelujah. So this morning, இந்த காலையில what are you doing என்ன செய்றீங்க? about the commission that Jesus has given to us? ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு உடன்பட்டு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? Hallelujah. அல்லேலூயா. Make a fresh commitment, church. இந்த காலையில தேவ பிள்ளைகளே, அந்த புதிய உடன்படிக்கையுடைய அனுபவம் நமக்குள்ள வருவதாக. Tell like David, தாவீதை போல, I will not give God anything that costs me nothing. ஆண்டவரே என்னிடத்துல வர்ற ஏதோ சின்ன காரியத்தை மாத்திரம் நான் கொடுத்துற மாட்டேன். If I'm giving something to God, நான் ஒன்றை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்றால், I will give something that is worth burning as an offering to அன்று God. விலை உயர்ந்தது உமக்கு ஏற்ற உகந்த பலியை கர்த்தாவும் இடத்துல நான் கொண்டு வருவேன். And my offering should reach God as an aroma. ஆண்டவரே நான் கொடுக்கிற அந்த பலியானது உம்முடைய சமூகத்துல உகந்த காணிக்காய் உம்முடைய சமூகத்துல வரணும். Today,
இந்த காலையில make a fresh commitment. ஒரு புதிய உடன்படிக்கையை நாம செய்வோம். Amen. ஆமென். Before I pray for everybody, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக I have my sister here, Jen. ஆமென், இங்க இருக்கிற எங்களுடைய அருமையான ஒரு சகோதரி, I would like to ask her to come and then just give a mission challenge before we pray. ஆமென், அவங்க ஒரு சுவிசேஷ அறிக்கை, Meanwhile, I அவங்க will ஒரு take சவால் அவங்க a சொல்ல break for my throat. ஆமென். Thank you, Pastor. I'm Jen. Hello, everyone. Nice to meet அவங்க பேர் you. ஜேன். ஹலோ, அவங்க சிங்கப்பூர் தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. Yeah, today I just want to share with you how my first yes got me here and I can stand right here in front of you all கர்த்தர் today. என்னை எப்படி இங்க கொண்டு வந்தார், எப்படி நான் ஆண்டவருக்கு ஓகே எஸ்ன்னு சொன்னேன் அப்படின்றத உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். So when I was 15, 15 வயதா இருக்கும் பொழுது I said yes to my first mission trip. ஆமென், என்னுடைய முதல் மிஷனரி ஊழியத்திற்காக, மிஷனரி பயணத்துக்காக நான் ஆண்டவருக்கு சரி அப்படின்னு சொன்னேன். I went into a country in Southeast Asia in the mountains. ஆமென், வேற சவுத் ஈஸ்ட் ஏசியாவுல ஒரு மலை பிரதேசமான ஒரு தேசத்துக்கு நான் போனேன். And I saw there was a need in the field. அங்க போகும்பொழுது அங்க உள்ள தேவையை கர்த்தரின் கண்களில் கொண்டு வந்தார். The Lord saw what I can do and told me to be. ஆமென், ஆண்டவர் அதை காண்பித்து நான் எதை செய்ய முடியும் என்பதை கர்த்தரிடத்தில் பேச துவங்கினார். A nurse. நான் ஒரு நர்ஸா ஆமென் போயிட்டு அங்க சேவை செய்யோ, ஏன்னா நான் நர்ஸ் பயிற்சி எடுத்ததுனால அங்க போய் ஒரு நர்ஸா, எல்லாருக்கும் தெரியும், மருத்துவச்சியாய் போய் அங்க பணி செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். And so I came back to my home country. I was like, yes, I know what I want to do. நான் அதை பார்த்து அந்த பாரத்தோடு திரும்ப என்ன பண்ண என்னுடைய தேசத்துக்கு போய் சரி நான் இதை கர்த்தருக்காய் செய்ய போறேன் என்று ஒப்பு கொடுக்க துவங்கினேன். But you know what it happens in the spiritual realm? The devil knows. ஆமென், நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒப்பு கொடுக்கிறது அநேக நேரங்களில் சத்துருக்கு எப்படியாவது தெரிய வந்துரும். The devil knows that the Lord has chosen me to do something for him in his ஏன்னா kingdom. பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து இதை செய்யும்படிக்கு அனுமதித்து இருக்கிறேன் என்று. And he went to my family. அவர் என்ன எங்க குடும்பத்துக்கு நான் திரும்ப போனேன். He went to break up my family. And my family got divorced and we lost everything due to debts. இதை நான் ஒப்பு கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு நான் திரும்ப வர்றதுக்குள்ள பிசாசு நல்லா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்க குடும்பத்தையே உடைச்சி என் தாய் தாப்பனை பிரிச்சிட்டான். And we didn't have a house to stay. எங்களுக்கு அதுக்கப்புறம் சொத்தை இழந்துட்டு வீடு கூட இல்லை. ஏனென்றால் அந்த டிவோர்ஸ்னால வீடு போச்சு, குடும்பம் பிரிக்கப்பட்டது, தங்கறது கூட வீடு இல்லாம We had மாறிடுச்சு. to go to the government building. அதனால நான் என்ன பண்ணேன், கவர்மெண்ட் கட்டி கொடுக்கிறேன், And ask for a இந்த house. வீட்டுல போய் தங்க எனக்கு வழி மாறிடுச்சு. And find a place to stay every few months. We'll be changing place. அதுக்கு பற்பாடு நல்லா வாழ்ந்து என்ற குடும்பத்திலே எல்லாம் இழந்ததுனால எங்கெங்கெல்லாம் இடம் தங்கிறது கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் தங்கிறதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் போய் தாங்க முடியுமோ அங்கெல்லாம் தங்க துவங்கிட்டேன். I was working when I was studying. நான் படிக்கிறேன். But the Lord gave me the calling of being a nurse. ஆனால் கர்த்தர் என் இருதயத்தில் பேசின அந்த வார்த்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சியும் எனக்குள்ள அப்படியே அசைவாடி கொண்டே இருந்தது. And I remember that. அதை நான் மறக்கல. I went to nursing school. நான் திரும்ப என்னுடைய நர்சிங் ஸ்கூலுக்கு போனேன். And the Lord provided. ஆமென், அங்கே தேவன் அற்புதமாய் என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க He துவங்கினார். provided me a scholarship. அங்கே எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. And this local hospital gave me monthly allowance. அவன் அந்த மருத்துவமனையில எனக்கு என்னுடைய சர்வைவலுக்காக நான் பிழைக்கிறதுக்கு எனக்குரிய ஒரு உதவி தொகையை அவங்க கொடுக்க துவங்கினாங்க. It is not much, but it was enough for me to get by. அது ஒருவேளை பெருசான தொகைனால என்னுடைய தேவையை சந்தித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அங்கே என் தேவையை சந்திக்க துவங்கினார். I didn't know what I would be doing. எனக்கு தெரியாது அதுக்கு பிற்பாடு எப்படி நான் என் வாழ்க்கையை இருக்க போது, எப்படி நடக்க போது காரியங்கள் எனக்கு தெரியல. After that devastating news. After the devastating news. அப்ப இந்த இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட என் குடும்பத்துடைய சூழ்நிலைக்கு பிற்பாடு நான் என்ன செய்ய போற தனிப்பட்ட விதத்தில் எனக்கு தெரியாமல் இருந்தது. Of how broken my family was. ஏனென்றால் அந்த குடும்பம் உடைக்கப்பட்டிருந்தது. But the Lord is near to the broken-hearted and those who are crushed in the spirit. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உடைக்கப்பட்டு நொறுக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எப்பொழுது விசாரிக்கிறவர் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறவருமாய் இருக்கிறார். The Lord has plans to prosper you, not to harm you. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உன்னை ஒரு நாளும் உடைத்து உன்னை நாசமாக்குறவர் அல்ல என்பதை கர்த்தர் பேச துவங்கினார். He will give you a hope and a future. ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தோட அவர் நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். And that was when I was 15 years old. அது 15 வயதாய் நான் இருக்கும் பொழுது, I spent 15 years 12 வருடங்கள் getting through all the brokenness ஆமென், அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வருகிற சில ஆண்டுகள் கடந்து வர and வேண்டியிருந்தது. being part of the world. முக்கியமான உலகத்துடைய முக்கிய பகுதியில But only last year the Lord reminded me.
இதெல்லாம் அப்படியே கடந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துல நான் தொடப்பட்டேன். அடுத்த 15 வருஷம் இப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. ஆனால் கடந்த ஆண்டுல தான் கர்த்தர் இதை திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்த துவங்கினார். Why are you a nurse? நீ எதற்காக நர்ஸா இருக்கிற? உனக்கு எதுக்கு நர்ஸ் பயிற்சி கொடுத்த? And I was reminded he was calling me into the field. நான் வெளி ஊழியத்துக்காய் சுவிசேஷ ஊழியத்துக்காக போகும்போது கர்த்தரிடத்துல சொன்னதை நான் நினைவு கூற துவங்கினேன். And so I am here right now. அதை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு இந்திய தேசத்துல கர்த்தரனை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த ஊழியங்களை செய்யும்படிக்கு கர்த்தருடைய அனுமதியோடு கூட வந்திருக்கிறேன். And that was because I said my first yes 15 years ago. ஆமென். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எதை ஒப்பு கொடுத்தேனோ. So what was the yes that the Lord has made you say yes to him maybe 10 years 15 years ago? கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்தது 10 12 வருடங்கள் கடந்து போயிருந்தாலும், And now I challenge you to recommit yourself. ஆனால் கர்த்தர் அதை மறக்கல. கர்த்தர் திரும்ப அவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை ஞாபகப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு அதை நிறைவேற்றவும் கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறது கொண்டு Say yes வருகிறார். to the Lord. கர்த்தர் உங்களை அழைக்கும் போது, கர்த்தருடைய இருதயங்களை ஏவும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிறது. Just as Pastor said yesterday, Joshua 1:9. ஆமென். ஆண்டவர் அன்றைக்கு யோசுவா 1:9 சொன்னதை போதகர் நேற்று கூட ஞாபகப்படுத்தினார். Do not be afraid. நீங்க எதை குறித்து பயப்பட வேண்டிய Do not அவசியம் be இல்லை. discouraged. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. For your Lord, your God will be with you wherever you walk. ஏனென்றால் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். உங்களை அழைத்த தேவன் எப்பொழுது உங்களோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். So chalo. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you, chalo. Chalo, chalo, mere saathi chalo. How many of you know the song? நிறைய இங்க our people are very low in Hindi. I understand. Thank you so much, Jen. Jane, thank you so much. Amen. She is not a theologian. அவங்க ஒரு வேதாம கல்லூரி முடித்தவர்கள் இல்ல. A nurse. அவங்க ஒரு நர்ஸ். That's what I'm challenging you today. அதை தான் இன்றைக்கு உங்களிடத்துல நான் God சவால் did not ask for pastors to go. ஆமென். ஆண்டவர் வெறும் போதகர்கள் அழைச்சு நீங்க போய் சுவிசேஷம் Only the செஞ்சீங்க. prophets and apostles to go. வெறும் ஏதோ அப்போஸ்தலர் ஊழியம் செய்றவங்கள தீர்க்கதரிசிகளை போய் But செய்யுங்க God said, Jesus said, ஆண்டவர் சொல்றாரு. pray to the Lord of the harvest. ஆமென். அறுப்புக்கு எஜமான இடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். To send workers. ஆமென். வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அறுப்பு எஜமான இடத்துல ஜெபியுங்க. As an IT engineer, you are a worker in the harvest field. ஆமென். ஒருவேளை நீங்கள் ஐடி என்ஜினியர் இருந்தீங்கனாலும், ஐடி என்ஜினியர் இருந்தாலும், நீங்கள் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ளே அந்த அறுப்பை செய்யும்படிக்கு உங்களை வேலையாளாய் கர்த்தர் பார்க்கிறார். As a CA, you are a worker into the harvest field. ஆமென். ஒருவேளை நீங்கள் ஒரு CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருப்பீங்கனாலும், கர்த்தர் உங்களை அங்க ஒரு வேலை ஸ்தலத்தை கொடுத்து உங்களை ஒரு வேலையாளாய் கர்த்தர் பார்க்கிறார். As a nurse, you are a worker into the harvest ஒரு field. நர்ஸா இருந்தாலும் உங்களை கர்த்தர் நம்முடைய ஒரு வேலையாளாய் கர்த்தர் பார்க்கிறார். Amen. ஆமென். You know what? I want to challenge you this morning. இந்த காலையில உங்களை பார்த்து நான் சவால் விட விரும்புறேன். 3 ways to get involved in missions. 3 விதங்களே நீங்கள் ஊழியத்தில் ஈடுபட முடியும். You go, போங்க, otherwise you send, இல்லனா அனுப்புங்க, otherwise you pray. இல்லனா ஜெபிங்க. 3 காரியங்கள் சொல்லுங்க. போங்க, அனுப்புங்க, ஜெபிங்க. Amen. ஆமென். You make a commitment this morning இந்த காலையில ஒன்றுக்கு நீங்கள் உங்களை ஒரு தீர்மானம் எடுத்து அர்ப்பணிங்க. that you will go. நான் போவேன். That you will go wherever God calls you to go. எங்க கர்த்தர் சொன்னால் நான் போகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். And even if you can't go, நீங்க போக முடியலனாலும் you will send out. ஆண்டவர் நான் அனுப்புறேன். இல்லனா நான் You will support people who are என்னால going. முடிந்ததை கொடுத்து என்ன பண்றேன், நான் அனுப்புகிறேன். You will support the mission of the church. சபையினுடைய இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு, இந்த காரியங்களை தாங்கிறதுக்கு என்னால இயன்றதை நான் கொடுத்து அனுப்புகிறேன். Maybe God has called you ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். and anointed you to produce wealth. ஆமென். இந்த காரியத்தை உங்களிலே நிலைக்க பண்ணுகிறதற்காக கர்த்தர் உங்களை Because the அழைத்திருக்கிறார். Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, it is He who has given us the ability to produce wealth. ஆமென். இதை செய்கிறதுக்கான திராணியை தருகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். Everything that you are producing நீங்க செய்கிற எல்லா காரியத்துக்குரிய பலனையும் திராணியும் கர்த்தர் தருகிறார். is because God has enabled you. ஏன்னா கர்த்தர் தான் உங்களை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். If you are producing wealth, சம்பத்துகளை நீங்கள் ஒருவேளை கொடுக்க முடியும் என்றால், make sure that you send people. ஆமென். ஒருவேளை சம்பத்து உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் எதையாவது என்ன பண்ணுங்க, எதையாவது Otherwise கொடுத்து அனுப்புங்க. You will be held accountable. Otherwise you will be held accountable. இல்லை என்றால் கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். Even if you can't go,
நீங்க போக முடியலனாலும், if you can't send, நீங்கள் அனுப்ப முடியலனாலும், then at least the third one you can do. மூணாவது ஒரு காரியத்தை நிச்சயமா செய்ய முடியும். To pray for people who are going. ஆமென். போகிறவர்களுக்காய் ஜெபிக்கணும். To pray for people who are sponsoring and sending out. ஆமென். கொடுக்க ஏவப்படுகிறவர்கள் வைத்திருக்கிறவர்கள் கொடுக்கணும்ன்ற ஏவப்படுறதுக்கு நாச்சுக்கு ஜெபம் பண்ணணும். These three group of people are very much important in missions. இந்த மூன்று பகுதியான ஆட்களுமே இன்றைக்கு ஊழியத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே மிக முக்கியமானவர்களாக One who இருக்கிறார்கள். is going, யார் போறாங்களோ, one who is sending. யார் அனுப்புகிறார்களோ, Senders are those people who sponsors and financially support. ஆமென். அனுப்புகிறவர்கள் யார் என்றால் அவர்கள் இயன்றதை கொடுத்து எப்படியாவது அனுப்புறாங்க. And if you cannot do into this, even these two of this thing, இந்த ரெண்டுத்தையும் பண்ண முடியலனாலும், at least the third one you have no skills. மூன்றாவது ஒரு காரியத்தை அட்லீஸ்ட் எல்லாருமே செய்ய முடியும். You can commit at least 1 hour in a day to pray for missions. ஆமென். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம்னாச்சுக்கு நீங்க ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியும். So this morning, இந்த காலையில I would like to give a call. இந்த காலையில உங்களுக்கு ஒரு அழைக்கோலை Can விட we all விரும்புகிறேன். stand up together? எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். First call is this. இந்த முதல் அழைப்பு இது. How many of you are willing to go? யாரெல்லாம் நான் ஆண்டவரே எதையாவது ஒரு சுவிசேஷ ஊழியத்தை Go for இந்த missions. பாரத்தை கொண்டு போய் நான் சேர்க்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன்னு யாரெல்லாம் சொல்றீங்க? Go for mission trips. ஆண்டவரே நான் சுவிசேஷ ஊழியங்களுக்கு போக Whether போறேன். it's a long term or short term. ஆண்டவரே சின்னதோ இல்ல பெரிதோ, ஒரு வாரமோ 2 நாளோ எதையாவது ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதற்கு நான் போகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். Look at the life of these wonderful 6 sisters here. இந்த பாருங்க, இந்த 6 சகோதரருடைய வாழ்க்கையை பாருங்க. They are all young. அவங்க வந்துட்டாங்க, வெளி தேசத்துல இருந்து But they புறப்பட்டு have வந்து said yes to go. ஏனென்றால் ஆண்டவருக்கு சரி என்று சொல்லி அவர்கள் That's the வந்திருக்கிறார்கள். reason why they are here. அதற்காக தான் in இன்றைக்கு India. இந்த காலையில அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். They are doing a short term mission trip right now. அவர்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தை And if இந்தியாவுல the செய்யணும் Lord வந்திருக்கிறார். opens door for them for long term, they are also willing to go for long term. ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இன்னும் கூட அதிகமான நேரத்தை நீ சுவிசேஷ ஊழியத்துல செலவிடணும், அதையும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். So how many of us are willing? எத்தனை பேர் அதற்காக ஆயத்தமா To tell இருக்கீங்க? God, Lord, I will நான் go. போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். I will go where you want me to go. ஆண்டவரே நீ எங்க போ சொல்றீங்க அங்க போறதுக்கு நான் ஆயத்தமா That you இருக்கிறேன். will go for missions. ஆண்டவரே எந்த ஊழியத்துக்கு போ சொல்றீரோ நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். You will go with missions when the church goes out. அவன் எங்கெல்லாம் சபை அனுப்புகிறதோ, இல்ல ஒரு பாரம் இருக்குதோ, தேவை இருக்கிறதோ அங்க நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். So we will pray for the first group of people. அந்த முதல் வேலை ஆட்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். And we also want to pray for second group of people. இரண்டாவது ஆட்களுக்காய் ஜெபம் பண்ண விரும்புறோம். That even if you cannot go because of your work. இல்ல என்னால போக முடியாது, இங்க சில காரியங்கள் நிலைக்கப்பட்டிருக்கிறது. With the wealth that the Lord has blessed you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதிலே நான் ஆசீர்வாதமாய் இருக்க போறேன். That you will sow into the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்திலே விதைக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்க போறேன். That you will sponsor mission trips. நான் அநேக ஊழியங்களை தாங்கத்தக்கதாய், அநேகர் போகிறதை தாங்கத்தக்கதாய், that you will support missionaries. ஊழியர்களை தாங்கத்தக்கதாய். And you will contribute your finances to build churches in the places where there is no church. சபைகள் இல்லாத இடங்களில் எப்படியாவது சபைகளை ஸ்தாபிக்க என்னால இயன்றதை கொடுக்க. That's the second group of people we want to pray. அதுதான் இரண்டாவது கூட்டம். And the third group of people மூன்றாவது கூட்டம் is for prayer warriors. போராடி ஜெபிக்கிற Who போராளிகள். will commit to God today. இந்த காலையில கர்த்தரிடத்தில் Lord, I commit 1 hour in a day. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம்னாச்சுக்கு நான் இந்த சுவிசேஷ பாரத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் To ஆண்டவரே. pray for missions. ஆண்டவரே சுவிசேஷ ஊழியங்களுக்காய் To ஜெபிக்கிறதுக்கு. pray for the covers. ஆண்டவரே போகிறவர்களுக்காய் ஜெபிக்க. To pray for the sponsors and the ஆண்டவரே senders. இதை அனுப்புகிறதற்கு அநேக ஆண்டவரே பொருட்களை அனுப்ப பொருளாதார தேவைகள் To சந்திக்கப்பட. pray for the churches. ஆண்டவரே சபைகளுக்காய் ஜெபிக்க. We can get involved in one of these. இந்த மூணுல எதையாவது ஒண்ணுல நாம இணைந்து கொள்ளலாம். I would like to give a call. இந்த காலையில உங்களுக்கு ஒரு அறைகோல் And விடுகிறேன். remind you again திரும்ப ஒரு முறை உங்களை பார்த்து சொல்றேன். the statement that David said, ஆண்டவர் தாவீது சொல்றார், I will not give God anything that costs me nothing. ஆண்டவரே ஏதோ என்னால முடியுது அப்படின்னு நான் மாத்திரம் கொடுக்கிறது இல்ல. What is your cost? ஆண்டவரே எது தேவையோ எது விளக்கறையுமோ அதை நான் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். What is your cost? உங்களுடைய நோக்கம் என்ன? What are you offering to Jesus today? இன்னைக்கு ஆண்டவருக்கு எதை நீங்கள் கொடுக்கிறீங்க? இயேசுக்கு எதை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? Is it worth burning? Is it worth burning?
ஆமென். அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? Whatever you are offering to God today, இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிறது, will it reach the heavenly places? இன்றைக்கு ஒருவேளை பரலோகத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை இது தொட முடியுதா? What is your cause? உங்களுடைய நோக்கம் என்ன? So I would like to give this call for prayer. இதை ஜெபிக்கும்படிக்கு ஒரு அறைகூவலை விரும்புகிறேன். Those people who will say, Lord, I will go. யாரெல்லாம் சொன்னீங்க ஆண்டவரே I நான் will போகிறதுக்கு ஆயத்தமா I will இருக்கிறேன்னு go சொன்னோம். for missions. ஆண்டவரே எப்படியாவது சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு நான் போற ஆயத்தமா இருக்கிறேன். Whether it's short term or long term. இல்ல கொஞ்ச நாளுக்கோ இல்ல அதிகமான நாட்களுக்கோ நீர் சொல்லுகிற பிரகாரமாய் நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். If there is anybody like that, யாரெல்லாம் அப்படி ஆயத்தமா இருக்கிறவங்களுடைய கரங்களை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. I want you to walk to the front. கொஞ்சம் முன்னாடி இப்படி வாங்க, நகர்ந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. Whoever says I will go, Lord. ஆமென். கொஞ்சம் உதவி செய்யுங்க. I will go where you want me to go. அவர்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறோம். கை செய்து கொஞ்சம் முன்னாடி வர்றவங்க, ஆமென், நான் போய் ஆண்டவரே எப்படியாவது அந்த ஊழியத்தை செய்யற ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே என்னை எப்படியாவது தொடணும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது அசைக்கணும் ஆண்டவரே, இதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு, whether it's short term or long term. ஆண்டவரே ஒரு சின்ன நேரமோ இல்ல அதிகமான நேரமோ கொஞ்சம் முன்னாடி வாங்க ஒப்புக்கொள்கிறோம், முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஜெபிக்க தான் போறோம். கொஞ்சம் முன்னாடி கூட வாங்க, முட்டி போடுங்க, இங்க இப்படி வந்துருங்க, மேல ஏறுங்க, மேல வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இப்படி வாங்க. You can kneel down here. இன்னும் கொஞ்சம் மேல வாங்க, இன்னும் மேல கூட வாங்க, இன்னும் கூட மேல வாங்க, இன்னும் கூட இடம் வேணும். Just come. You can kneel down. ஒருவேளை முழங்கால் படினா முழங்கால் படிட்டுங்க. ஷாராதானா Anymore. வேற யாரனா இருக்கீங்களா? Anymore who will say yes to go for missions? ஆண்டவரே ஆண்டவருடைய ஊழியத்தை நான் ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற இந்த ஆயுசுல எப்படியாவது போய் செய்ய, அது பகுதி நேரமா இருக்கட்டும் இல்ல முழு நேரமா இருக்கட்டும், நான் செய்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. In mission there is no age. அதுக்கு ஒரு மூளை அல்ல. What God is looking is for your yes. ஆண்டவர் உன் எதை ஆம் என்று சொல்லுகிறாய் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Anymore, I'm going to wait for 10 more seconds. இன்னொரு 10 வினாடிகள் நான் காத்திருக்க விரும்புகிறேன். If you want to go for missions and tell God I want to go for missions, then walk to the front right now. ஆமென். ஆண்டவரே நான் போகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படினு ஒப்புக்கொடுங்க. தயவுசெய்து முன்பாக வந்துருங்க பட்டனே. Anymore. யாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? Hallelujah. இந்த நேரத்தை நீங்க ஆண்டவர் கொடுக்கிற நேரமாய் கர்த்தருடைய இருதயங்களை ஏவி இருப்பார் என்றால், some of you God has been calling you into missions. அநேக முறை கர்த்தருடைய இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். And you have been avoiding his voice. அதை எப்படியோ நீங்க தட்டி கழிச்சு அதை இல்லன்னு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. This morning I want to challenge you. இந்த காலையில நான் திரும்ப ஒரு முறை உங்களை பார்த்து சவால் விடுகிறேன். இதை நீங்கள் மனமிறங்க, ஒருவேளை மன ஒத்துவாங்க. With a simple word say yes. ஒண்ணுமே இல்ல, ஒரே ஆம் ஆண்டவரே நான் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் நீங்க சொல்ல ஆரம்பிங்க. And see what God can do. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். This is the last call. Is there anybody இத கர்த்தர் திரும்ப ஒரு முறை உங்களிடத்தை கேட்க சொல்றார்? that you say yes Lord I will go away. ஆண்டவரே நான் போகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். Anybody come quickly. என்னை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. Come, God bless you. Yes, வாங்க. God bless you. வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God sees your heart. ஆண்டவருடைய இருதயங்களை பார்க்கிறார். The second group of people I want to pray for இரண்டாவது கூட்டம், ஜெபிக்க வேண்டிய இருக்கிற இரண்டாவது கூட்டம், is for those people who will say, Lord, with the wealth that you have blessed me, ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தினால, with the ability that you have blessed me to produce wealth, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த திராணினால நான் ஆண்டவரே எப்படியாவது ஊழியங்களுக்கு ஒரு துணையாய் நிற்க விரும்புகிறேன். with the finances that you have blessed me Lord, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொருளாதாரத்துல நான் எப்படியாவது ஒரு துணையாய் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I will sow in the missions. ஆண்டவரே நான் எப்படியாவது ஆண்டவரே ஊழியங்களுக்கு விதைக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். I will give in the missions. ஆண்டவரே ஊழியங்களுக்கு நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். So that there will be people who will be able to go. ஆண்டவரே அப்பொழுது ஜனங்கள் இன்னும் அதிகமாய் போய் ஊழியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் இருக்க முடியும். So that we will be able to build churches where there is no church. அதிகமான சபைகளை கட்டுகிறதற்கு அது ஏதுவாய் இருக்க முடியும் ஆண்டவரே. So that we will be able to sponsor missionaries who are willing to go. அதிகமான ஊழியர்களை தாங்கிறதுக்கு ஏதுவாய் இருக்க முடியும் ஆண்டவரே. If there are people like that, அப்படிப்பட்ட ஆட்கள் இங்க இருப்பீர்கள் என்றால், I want you to come to the front. உங்களை நாங்கள் அழைக்க விரும்புகிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படியாவது தாங்க விரும்புகிறேன். என்னால் இயன்றதை ஆண்டவருக்காய் கொடுக்க விரும்புகிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆண்டவருக்காய் இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறேன். ஒரு அர்ப்பணிப்பு தான் இந்த காலையில. யாரோ உடனே எடுத்து கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு ஆண்டவரே ஒரு பொருத்தனை பண்ற ஆண்டவரே, இந்த பொருத்தனையை கர்த்தர் எனக்கு உதவி செய்த ஆண்டவரே, எப்படியாவது அதை நிறைவேற்ற என்னால இயன்றதை நான் ஊழியங்களுக்கு தர ஆண்டவரே. Make a fresh commitment to God this morning. ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவருடைய சமூகத்துல நான் கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. Tell to God this morning.
ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல நான் அதை I கொடுக்க will not விரும்புறேன். give God anything that costs me nothing. ஆண்டவர் என்னை எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதை நான் கொடுக்கிறேன். Come quickly. Is there any more? வாங்க வாங்க. Hallelujah. And the third group of people are those people who will promise and make a commitment that you will intercede for missions 1 hour every day. 1 hour every day to pray for the missions. ஆமென். நீங்க இருக்கிற இடங்களே மற்றவர்கள் ஒருவேளை ஜெபம் பண்ண போறேன்னா நான் 1 மணி நேரம் தினந்தோறும் நான் இந்த சுவிசேஷ ஊழிய பாரத்துக்கு உணர்ந்து நான் எப்படியா ஜெபிக்க போறேன்றங்க இருக்கிற இடங்களோட வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. Whoever make that commitment, lift up your hands. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கல எப்படியாவது 1 மணி நேரம் நான் ஆண்டவரே That 1 hour. சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே சுவிசேஷ பாரத்தோடு கூட ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்க போறேன் ஆண்டவரே. Hallelujah. Every day 1 hour we will pray for the missions. 1 மணி நேரம் எப்படியாவது தினந்தோறும் எனக்கு இருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவரே On this mission Sunday, ஆண்டவர் இந்த ஆண்டவரே மிஷன் சண்டேல make a fresh commitment unto the ஆண்டவர் Lord. புதிய அர்ப்பணிப்பை நான் செய்கிறேன் ஆண்டவரே. God sees your heart. ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார். God hears your prayer. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். And He will mark this day for you. ஆண்டவர் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்காய் He is நியமித்திருக்கிறார். marking you with the seal of the Holy Spirit. ஏனென்றால் கர்த்தர் அதை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடுகிறார். Even as we sing this song, நாம் இந்த பாடலை நாம பாடிட்டே இருக்கும் I want பொழுது every one of you to pray to the Lord. ஆமென் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.